வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் 22/12/2024 இன்று மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். தற்போது வங்கக்கடலில் கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து வருகின்றது. தற்போது அது தென்மேற்கு திசையை நோக்கி நகர ஆரம்பிக்க தொடங்கும். அதாவது இன்று மாலைக்கு பின் அதனுடைய பாதையில் தற்போது மாற்றங்கள் ஏற்பட்டு தென்மேற்கு திசையில் நகரும். குறிப்பாக அது வட தமிழகம் தெற்கு ஆந்திரா கடற்கரை ஓரம் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது நீடித்திருக்க அந்த தாழ்வு மண்டலத்தை நீங்கள் இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஸோ இது ஆக்சுவலாக வலுவிழந்துருச்சு. ஸோ இதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை. ஏன்னா இந்த ஒரு 4 நாட்களாகவே இது ஃபுல்லாகவே கடலில் தான் வந்து நல்ல மழையை கொடுத்துச்சு. ஸோ நம்ம நிலப்பகுதியில் மழையும் கொடுக்குற காரணம் வெஸ்டர்ன் ஸ்ட்ரீம்ஸ் காரணமாக. ஸோ இப்போ இந்த சுழற்சி என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த ட்ராக் இப்படி எடுக்கும். ஸோ இப்படி எடுத்து இங்கே வந்து டோட்டலாக வலுவிழந்து போயிடும். அப்போ என்ன ஆகும்னா அப்படி எடுக்கும்போது மறுபடியும் இந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் தெற்காந்திராவும் இந்த வட தமிழகம் ஒட்டி உள்ள பகுதிகளில் விழுகும். அப்போ இந்த 25ஆம் இரவு, அதேமாதிரி 25 இரவு வந்து தெற்காந்திராவுக்கும் அந்த இடப்பட்ட அந்த புதுச்சேரிக்கு இடப்பட்ட பகுதியில் கரையை தொடங்கும். அந்த இடத்துல வந்து கரைக்கிட்ட வந்து வலுவிழக்கவும் அந்த இடத்துல மழை தொடங்கும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது உள்ளே போயிடும். இப்படி வலுவிழக்கும் போது இந்த க்ளவுட்ஸ் என்ன ஆகும்னா மறுபடியும் இது உள்ளே போனோன்னே இந்த க்ளவுட்ஸ் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும். அதாவது ஃபுல்லாக கோஸ்டல் ஃபுல்லாகவே. ஏன்னா இது இப்படி உள்ளே வரும்போதே இங்கே உள்ள ஒட்டுமொத்த க்ளவுட்ஸையும் இது கொண்டு வரும். இப்போ பொதுவாக வடகிழக்கு பருவமழையில் எப்படி கிழக்கு காற்றுலேருந்து நமக்கு ரெயின் இருக்கும், அதாவது சிஸ்டம் இல்லாமையே நமக்கு ஒரு தாழ்நிலை இல்லாமே சாதாரணமாக ரெயின் இருக்கும். நமக்கு வெறும் வடகிழக்கு பருவ காற்றில் கிழக்கு காற்று மூலியமாக ரெயின் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வரும். அப்போ இது என்ன தான் சிஸ்டம் வந்து இது வந்து இந்த சிஸ்டம் தான் வந்து வடகிழக்கு காற்றை வந்து இது பண்ணி வச்சுருக்கு. அதை வந்து அந்த மேகக்கூட்டங்களை வந்து அதை நோக்கி பயணித்து வருகின்றது. இப்போ இந்த சிஸ்டம் இல்லைன்னா என்ன ஆகும், வந்து ஈரப்பதம் எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிடும். நார்மலாக நமக்கு மழையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சிஸ்டம் உள்ளே வந்தோடனே 25 உள்ளே வந்து வலுவிழந்தோடனே இங்கேருந்து காற்றுங்க வரும். இந்த சிஸ்டம் வந்து இங்கே உள்ள மேகங்களையும் கொண்டு வரும், இங்கே உள்ள மேகங்களையும் கொண்டு வரும். இந்த ஈரப்பதத்தை ஃபுல்லாக கொண்டு வந்துடும். இப்போ கடலோர மாவட்டம் முழுவதுமே நல்ல மழை இருக்கும். 25ஆம் இரவு வந்து ஃபஸ்ட்டு தொடங்குனது வந்து இந்த இடத்துல தொடங்கும். தெற்காந்திராவும் இந்த புதுச்சேரிக்கு இடப்பட்ட அந்த பகுதி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த இடத்துல மிதமான மழையும் சற்று கனமழை பெய்யும். அப்புறம் 26ஆம் என்ன ஆகும்னா இது உள்ளே போனோன்னா இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் கீழே டவுன் ஆகி கோஸ்டல் ஃபுல்லாக ரெயின் ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே உள்ள க்ளவுட்ஸும் உள்ளே வந்துடும். இந்த சிஸ்டத்து மூலிமா இந்த இடத்துல க்ளவுட்ஸ் இருக்கும், மழையை கொடுக்கும். ஆனால் இது வந்து இங்கிட்ட எல்லா க்ளவுட்ஸையும் கொண்டு வந்துடும் ஈரப்பதத்தெல்லாம். அப்போ இந்த கடலோட ஈரப்பதத்தெல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே மழையை கொடுக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது பாருங்கள், 24ஆம் பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் வருதா. அப்புறம் 25ஆம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரும். ஸோ நெருங்கி வருதா. 26ஆம் பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? அப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ எல்லாமே சீரான காற்று வந்துருச்சா. அப்போ இப்போ இந்த க்ளவுட்ஸ் உள்ளே வந்தோன்னே இப்போ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி இடப்பட்ட பகுதியில் ஃபுல்லாக மழை இருக்கும். இப்போ 27ஆம் பாருங்கள், ஃபுல்லாகவே வடகிழக்கு காற்று இருந்து உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு டேரெக்டாக இப்போ எல்லா ஈரப்பதமும் உள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல உள்ள எல்லா ஈரப்பதமும் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி தான் இருக்கும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். நான் ஃபுல்லாக இது பண்ணி இப்போ 29ஆம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஓட்டி விட்டு பார்த்தோம்னா இந்த 29ஆம் வாக்கில், இப்போ 27ஆம் வாக்கிலே பார்ப்பேன். பார்த்தீங்களா, அந்த 26, 27 அந்த கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கோஸ்டல் ஃபுல்லாகவே ரெயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா அந்த கலர் அந்த சிஸ்டம் உள்ளே வந்து வலுவிழந்தோன்னா என்ன ஆகும், சீரான வடகிழக்கு பருவமழை காற்று வந்து உங்களுக்கு அந்த சென்னை டு கன்னியாகுமரி அந்த கடலோர பகுதி முழுவதுமே, கடற்கரை ஓர பகுதி முழுவதுமே நல்ல மழையை கொடுத்துட்டு என்ன ஆகும், 28ஆம் வரைக்கும் அந்த மழைக்கான இது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது வலுவிழந்து டோட்டலாக உள்ளே போயிடும். மறுபடியும் நமக்கு அந்த ஒரு புதிய காற்றழுத்த தாழ்நிலை வந்து அந்த தெற்கு அந்தமான் கிட்ட தெரியுது, லோ லாட்டி ரொம்ப லோவாக ஃபார்ம் ஆகும், லோ லாட்டியூடில் ஃபார்ம் ஆகும். நிலக்கோடி இந்திய பெருங்கடலில் அதனுடைய பாதையை வந்து 29, 30ஆம் வாக்கில் அது இலங்கையை நோக்கி வந்து தென்கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் மழை இருக்கா, தென்கடலோர மாவட்டம் டெல்டாவுக்கு மழையை கொடுக்கும். ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு லோ லாட்டியூடில் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த சிஸ்டம் எல்லாமே ஜனவரி 15ஆம் வரைக்குமே மான்சூன் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால லோ லாட்டியூடில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து தென்கடலோர மாவட்ட டெல்டாவுக்கு நல்ல மழையை கொடுக்கும். அதாவது 30ஆம் மேலே, ஜனவரி 30ஆம் மேலே. சரிங்களா. ஸோ ஏதேனும் வானிலை மாற்றம் இருந்தால் துல்லியமாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அப்டேட் பண்ணுறேன் டெய்லி, ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு வந்து நாளை மற்ற வானிலை அறிக்கையில் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வை தெரிவிக்கிறேன்.